தி ஷாப் ஆஃப் ரெஸ்பெக்டட் மேன் அப்படிங்கிற கம்பெனி பற்றி உங்களுக்கு தெரியுமா? MDH அப்படிங்கிறது அந்த கம்பெனி. மகிஷேஷியன் டி ஹத்தி அப்படிங்கிறது ஒரு பஞ்சாபி வேர்டு. MDH மசாலாவோட ஓனர் தரம்பால் குலாட்டி 1923ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்னாடி சியால்கோட் அப்படிங்கிற இடத்துல பிறந்தார். அது இன்னைக்கு பாகிஸ்தானில் இருக்குது. 1947 இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் இவங்க குடும்பம் மொத்தமும் கிளம்பி டெல்லிக்கு வந்துடுறாங்க. இவர் சின்ன வயசுலேயே கல்வியை கைவிட்டுறாரு. கிடைச்ச வேலை எல்லாமே செஞ்சார். அதை தொடர்ந்து அவர் கையில் ஒரு 1500 ரூபா தொகை இருந்தோன்னே அதை வச்சு நம்ம குதிரை வண்டி வாங்கி ஓட்டி சம்பாதிக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டார். ஆனால் ஒரு கட்டத்தில் அதுவும் லாஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க அப்பாட்ட போய் கேட்கும்போது, நான் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்பைஸ் கடை நடத்திட்டு இருக்கேன், அதையே நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்பைசஸ் கடைனா எல்லா ஸ்பைசஸும் அங்கே இருக்கும். மக்கள் அதில் வேணுங்கிற அளவு வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் காய வச்சு அவங்களுக்கு தேவையான மசாலா அவங்க அரைச்சிட்டு இருந்தாங்க. இவருக்கு ஒரு சின்ன யோசனை வருது, ஏன் நம்ம மசாலா நம்மளே அரைச்சி ஒரு காம்பினேஷனில் நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து அவர் அதுக்கான முயற்சிகள் செய்கிறாரு. முதல்ல அந்த பொருட்களை செஞ்சு கடைக்கு வரவங்களுக்கு சின்ன சின்ன பேக்கெட்டில் சாம்பிள் கொடுக்குறாரு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்தா திரும்ப என்கிட்டயே வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அது நிறைய மக்களுக்கு அந்த மசாலாவோட டேஸ்ட்டு ஃப்ளேவர்லாம் பிடிச்சனால திரும்ப வர ஆரம்பிக்கிறாங்க. வர ஆரம்பிச்சதுலேருந்து நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. 1959 அவங்க முதல் ஃபேக்ட்ரியை தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க நிறுவனத்தோட வளர்ச்சி அபரீதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தன்னோட நிறுவனத்துக்கு தானே ஒரு விளம்பர தூதராக மாறுறாரு. ஏதோ ஒரு பெரிய செலிபிரிட்டிலாம் வைக்காம தன்னோட நிறுவன விளம்பரங்களில் தானே நடிக்கிறாரு. தன்னோட நிறுவனத்து மேலேயும் தன்னோட நிறுவன பொருட்கள் மேலே இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது உறுதியாக இருந்தனால அவரோட விளம்பரத்தில் அவரே நடிக்க ஆரம்பித்தார். இதனால் செல்ஃப் பிராண்டிங் அப்படிங்கிறது உருவாகி ஒரு ஸ்டேஜில் த ஸ்பைஸ் கிங் அப்படின்னு சொல்லி அவரை அழைக்க ஆரம்பித்தாங்க. இந்திய அரசாங்கம் 2019 இவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவிச்சாங்க.